அடுத்தடுத்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தற்போது சென்னை விமான நிலையம் வந்த கென்யா நாட்டு பெண்ணின் வயிற்றிலிருந்து 90 கேப்சூல்களில் சுமார் 14 கோடி மதிப்பிலான கொக்கைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மொய்தீன் இணைப்பில் இருக்கிறார். மொய்தீன், வணக்கம். முழு விவரம் என்ன? வணக்கம் கனிமொழி. சென்னை மீனம்பாக்கம் அண்ணா பன்னாட்டு விமான நிலையத்திற்கு வெளிநாட்டிலிருந்து வரும் விமானத்தில் பெருமளவு போதைப் பொருள் கடத்தப்படுவதாக சுங்க இலாகா அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து விமான நிலையத்தில் சுங்க இலாகா அதிகாரிகள் கண்காணித்தனர். அப்போது கென்யா நாட்டைச் சேர்ந்த 23 வயது இளம்பெண் சுற்றுலா விசாவில் வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பெண்ணிடம் அதிகாரிகள் விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பேசினார். இதைத் தொடர்ந்து அவரது உடைமைகளை சோதனை செய்தனர். அதில் எதுவும் இல்லை, அடிக்கடி தனக்கு வயிறு வலிப்பதாக கூறினார். உடனே சுங்க இலாகா அதிகாரிகள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தபோது அவரது வயிற்றில் மாத்திரை வடிவில் நிறைய இருப்பதை கண்டனர். பின்னர் மருத்துவமனையில் அனுமதி பெற்று மருத்துவ உதவியுடன் வயிற்றில் இருந்த 90 மாத்திரைகளை வெளியெடுத்தனர். அதை பிரித்து ஆய்வு செய்த போது விலையுறந்த கொக்கைன் போதைப் பொருள் என தெரிய வந்தது. ரூபாய் 14 கோடியே மதிப்புள்ள 1 கிலோ 424 கிராம் கொக்கைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்ந்து கென்யா நாட்டு பெண்ணை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மொய்தீன்.